வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, வாழ்க்கையில் ஜெயிக்கிறது எப்படி, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, வாழ்க்கையில் பேர் புகழ் அதிகாரத்தோடு இருக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம வெளியே தேடிட்டு இருப்போம். அதெல்லாம் வெளியே இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த பணவாசம் புத்தகத்தில் குரு மித்ரேஷ்வா எழுதின இந்த புத்தகம் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கம்ப்ளீட்டாக நிறைய சாப்டர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம புக்கோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? இது தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதியாக சில உண்மைகள்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? லாஸ்ட்டாக வந்து இதில் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் நான் ஃபைனலாக சம்மரி பண்ணுறேன். இப்போ இந்த சாப்டரில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இறுதியாக சில உண்மைகள்னு சொல்லி வெளியே எங்கேயும் தேடாதீங்க, நான் முதல்ல சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்குள்ள தான் இருக்குது அப்படின்றது. அப்படி நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி இந்த பூமி கூட சரியாக பிறந்தில்லை, அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். இந்த பூமி கூட இருக்கிற ஃப்ரீக்குவன்சி மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சு நம்ம அது கூட கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்படி ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து சதம் அடிக்கிறாரோ அந்த மாதிரி நம்மளும் அடித்து கிளப்பிட்டே இருப்போம், ஒரு செஞ்சுரியை போடுவோம் அப்படிங்கிறாரு. இந்த உடலும் இந்த மனமும் நம்ம வாழ்க்கையில் ரெண்டு சக்கரம் மாதிரி, தண்டவாளத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கோ அதே போல் உடலும் மனமும் ரெண்டு சக்கரம் மாதிரி. அதை வந்து சரியாக வச்சுக்கோங்க. அதை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இலக்கை நீங்கள் சரியாக அடையலாம் அப்படின்றது. அப்படி இந்த உடலும் மனமும் சொல்லியிருக்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் உடலை ஃபஸ்ட்டு சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா கரெக்டாக இந்த மண்ணில் விளையிற தேவையான பொருட்களை சரியாக எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடல் வந்து வலிமை பெறும் அப்படின்ட்டுருக்காரு. இந்த உடலுக்கும் இந்த பூமிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத உடல் பருமன், தலைவலி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்கள்கிட்ட வந்து அண்டாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒன்றும் இல்லை காய்ச்சி, இப்போ தான் நான் இந்த யூனிவர்ஸை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன், அதனால் கரண்ட் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த யூனிவர்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், ஒருவேளை அந்த யூனிவர்ஸுக்கு காதில் விழுந்துச்சோனோ தெரியல, கரண்ட் போய் விட்டது. பரவாயில்ல, இப்போ நான் லைட் வச்சுருக்கேன். லைட் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை கேப்சர் பண்ணி முடிச்சுடுவோம். பொறாமப்படுறதை நிப்பாட்டுங்க. நம்ம கூட இருக்கிறவங்களோ இல்லை நம்ம போட்டியாளர்களோ யார் வளர்ச்சி இருந்தாலுமே அவங்கள பார்த்து பொறாமப்படுறதை நீங்கள் நிப்பாட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கான செல்வம் வந்து சேரும். நீங்கள் அப்படி பொறாமப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செல்வம் வந்து சேராது. இதை வந்து ஆல்ரெடி ஒரு சாப்டரில் சொல்லியிருக்காரு, அதுதான் இங்கே கடைசியாக சொல்ல வந்தார். ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லி இங்கே நிப்பாட்டுறாரு. நம்மளோட ஃப்ரீக்குவன்சிக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும். எது வந்து சேர்ந்துச்சோ இல்லையோ, எனக்கு இப்போ கரண்ட் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவர் இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் எதையும் தேடி ஓடாதீங்க. நீங்கள் உங்கள் பிராணசக்தியும் உங்கள் ஃப்ரீக்குவன்சி அந்த அதிர்வலையும் ஒருநிலைப்படுத்துங்க. உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே உங்களை சேர்ந்து வந்து சேரும். இது வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே நடக்கும். இந்த மாற்றம் இன்னிலேருந்து உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிங்க, செல்வம் உங்களை வந்து சேரும். இப்போது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இவர் ஒரு ஆன்மீக சிந்தனையாளர். ஸோ அவர் ஆன்மீகத்தை ஒட்டி இந்த புக்கை ஒரு சில இடங்களில் கொண்டு போயிருக்காரு. அதுதான் இந்த புக்கில் இருக்கிற ப்ளஸ்ஸாக சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு மைனஸாக இருக்கும். எனக்கு ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு இல்லாதனால எனக்கு அந்த புக்கு அந்தளவுக்கு கரெக்ட் ஆகலை. இருந்தாலும் இதில் முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் நமக்கு தேவைப்படுச்சோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஒரு ஓவராலாக ஒரு சம்மரி கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன். இதில் செல்வத்தடையை அகற்றும் கலை அப்படின்றதில் வந்து பொறாமையை தான் அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் பொறாமையை தவிர்த்திட்டாலே உங்களுக்கு பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னும் போது, நீங்கள் வரவுக்கு மீறி செலவு பண்ணுவீங்க, அந்த செலவுக்கு எல்லாமே முதலீடாக பண்ணுங்கள், அடுத்தவங்க தேவைக்காக பண்ணுங்கள், அப்போ வந்து அதுலேருந்து செல்வம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3ல் துரத்தினால் ஓடும் துரத்தாவிட்டால் துரத்தும் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பேஷன் எதுன்னு கண்டுபிடிங்க, அந்த பேஷனில் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இருந்துச்சு.
4வது ஒரே கல்லில் 2 மாங்காய். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பேஷனை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு பணம் வரும், சந்தோஷமும் வரும். 5வது மணி விசஸ் மணி. இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை காட்டிலும் உங்களுடைய நேரமும் முக்கியமானது. ஸோ நேரத்தையும் சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள் அப்படின்றது இருந்துச்சு. 6வது பணத்தை சொத்தாக மாற்றுவது எப்படி. இதில் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. 7 உண்டானமே உண்டனம். இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதிலேருந்து கொஞ்சம் டொனேட் பண்ணுங்கள், தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. 8 உனக்குள் செல்வம். செல்வம்ன்றது அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணம் மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில் செட். லாஸ்ட்டாக இறுதியாக சில உண்மைகளை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இவர் கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, இவர் அல்கமி அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி பட்டறை நடத்துகிறாரு. அதெல்லாம் யூடியூப் சேனலில் இருக்குது, அவரோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அதை பற்றி தான் இவர் சொல்லியிருக்காரு. அவரோட யூடியூப் சேனலுக்கும் அவரோட பயிற்சி பட்டறைக்கும் ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு கூட இந்த புக்கை பார்க்கலாம். கடைசி சாப்டர் மட்டும். ஏன்னா அதில் தான் அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துருந்தேன். இது மூலயமா அவர் அருள் பெற்றதா அப்படின்னு சொல்லியிருந்தார். அன்னை ஸ்ரீ தேவி ராஜ மாதங்கி. ஸோ இவரே வந்து உலக அருளையும் உலக ஞானத்தையும் இவங்க மூலியம் இந்த சாமிக்கிட்ட இருந்து நான் பெற்றதா இவரே சொல்லியிருக்காரு. இவரே ஒரு சில இடத்துல இவரே குருஜின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஹைப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இவரோட பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அவ்வளோதான். இந்த புக்கில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு எது டேக்அவே, உங்களுக்கு எது டேக்அவேன்னா இதிலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்க முடியும். நல்ல விஷயமும் இருக்கும், சில புரியாத விஷயங்களும் இருக்கும். அதனால் உங்களுக்கு இதுலேருந்து என்ன நல்ல சிந்தனை கிடைச்சதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஓகே காய்ஸ், வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான புக்கோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே காய்ஸ், இந்த புக்கில் மொத்தமாக 8 சாப்டர் நம்ம பார்த்துருக்கோம். கடைசியாக பார்த்தது வந்து 9வது சாப்டரு. அது அவரை பற்றின ப்ரொமோஷன். சரிங்களா? இந்த 8 சாப்டருமே டீட்டெயிலாக ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. புக்ஸ், மூவிஸ், டிஐஎம்எல் அப்படின்னு சொல்லி அந்த ப்ளேலிஸ்ட்டு. அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைட்டில்லையும் ஒவ்வொரு சாப்டர்லேயும் அவர் இன்டெப்த்தாக என்ன சொல்லியிருக்காரோ அதை நான் அதோடைய கருத்து எதுவும் மாறாமல் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக அதே பொருளோட சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதில் வந்து இந்த புக்கை நான் ரிவ்யூ பண்ணதுனால இதில் என்னோடய எசன்ஸும் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும். அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். எனிவேஸ், நான் எனக்கு பிடிச்சதுனால நான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த புக்கெலாம் நான் கொண்டு வரேன். இது வந்து ஒரு பிகினர் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு பணத்தை பற்றின ஒரு அடிப்படை புரிதல், இதுதான் ஆன்மீக சிந்தனையோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிக்கலாம். நம்மக்கிட்ட புக்ஸ் நிறைய இருக்குது. அது ஒரு புக்ஸாக அடுத்தடுத்து கொண்டு போவோம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் இந்த புக்ஸை முடிச்சிட்டேன். அடுத்து நான் என்ன புக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது விரும்புனீங்க அப்படின்னா அதை நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்டில் சொல்லலாம். நான் அந்த புக்கையும் வாசித்து காட்டுறேன். சரிங்களா? இதான் காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே காய்ஸ், பாய்.